வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கலாம். கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன், சுகர் 1 கப் எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய், 4 ஸ்பூன் நெய், முந்திரி ஒரு 30 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் நல்ல கெட்டியான பால், அப்புறம் மில்க் மெய்ட் எடுத்து வச்சுருக்கேன். மில்க் மெய்ட் நம்ம ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயில் எண்ணெய். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் லைட்டாக சூடானதுமே முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்தாச்சு. இப்போ அந்த நெய்லேயே நம்ம கேரட் துருவி வைத்ததை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நெய்யில நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இது ஓரளவு கொஞ்சம் லைட்டாக நெய்யில் வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ பால்லையே இந்த கேரட் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வேகுது. உங்களுக்கு பால்லே கேரட் நல்லா வெந்து சுருண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு கேரட் அல்வா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம், நல்லா வேகட்டும். பால் நல்லா வத்தி வந்துருச்சு, கேரட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப்பு சுகர்ல 4 ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சிருக்கோம். அது இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருச்சு. சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு, கேரட் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் இந்த பாலோட தண்ணி இது மட்டும் இருக்கு, அது ஃபுல்லாக நமக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றி வரணும். வற்றி வரட்டும், இன்னும் வெயிட் பண்ணணும் நம்ம. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மில்க் மெய்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம முந்திரியை போட்டுக்கலாம், வறுத்து வச்ச முந்திரியை. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.